கேசஸ் எஸ்ஏ கேள்வியில இன்றைக்கு நாங்கள் 2022 ஆண்டு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பர் கேள்வியை பார்ப்போம். 2022 FWC பேப்பர் 2022 FWC கேள்வி எழுதுங்கோ. 127 பாக சியிலும் 127 பாகை சியிலும் 4 தர 15 பாஸ்கல் அமுக்கத்திலும் 127 பாக சியிலும் 4 தர 15 பாஸ்கல் அமுக்கத்திலும் உள்ள 4 தர 15 பாஸ்கல் அமுக்கத்திலும் உள்ள 16.628 டெசிமீட்டர் கியூப் C2H4 கேஸும் 16.628 டெசிமீட்டர் கியூப் C2H4 கேஸும் 27 பாகை சியிலும் 27 பாகை சியிலும் 3 தர 16 பாஸ்கல் அமுக்கத்திலும் 27 பாக சியிலும் 3 தர 16 பாஸ்கல் அமுக்கத்திலும் உள்ள 4.157 டெசிமீட்டர் கியூப் H2 வாயுவும் 10 மீட்டர் கியூப் கனவளவுடைய விறைத்த பாத்திரத்தினுள் 10 மீட்டர் கியூப் கனவளவுடைய விறைத்த பாத்திரத்தினுள் ஒன்றாக கலக்கப்பட்டு விறைத்த பாத்திரத்தினுள் ஒன்றாக கலக்கப்பட்டு வெப்பநிலை 727 பாக சிக்கு கொண்டு வரப்பட்டது. ஒன்றாக கலக்கப்பட்டு வெப்பநிலை 727 பாக சிக்கு கொண்டு வரப்பட்டது. 727 பாக சிக்கு கொண்டு வரப்பட்டது. இரண்டையும் ஒன்றாக கலந்துட்டு வெப்பநிலையை 727 கொண்டு வரப்பட்டது. வாயுக்கள் இலட்சிய நடத்தை உடையது என கொள்க. வாயுக்கள் இலட்சிய நடத்தை உடையது என கொள்க. முதலாவது கேள்வி C2H4 gas, H2 gas என்பவற்றின் மூல எண்ணிக்கையை கணிக்க. வெப்பநிலை தெரியும், அமுக்கம் தெரியும், கனவளவு தெரியும். ஆகவே நாங்கள் என்ன சமன்பாட்டை பயன்படுத்தலாம்? PV சமன் என்ஆர்டி என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். ஆனா இதுல நாங்கள் இவைகள் இலட்சிய வாயு நடத்தையை காட்டும் என்கண்டு எழுத தேவையில்லை. ஏன்னா கேள்வியிலேயே சொல்லி இருக்கு இல்லையா? நாங்க PV சமன் என்ஆர்டியை பயன்படுத்தும் பொழுது C2H4 கேஸ் இலட்சிய நடத்தை உடையது என்க என்று போட்டு தான் எழுதுறாங்க. அப்படி நாங்கள் சொல்ல தேவையில்லை. அப்ப முதலாவது C2H4 கேஸுக்கு PV சமன் என்ஆர். So in C2H4 சமன் PV over RT. அமுக்கம் 4 தர 15 பாஸ்கல், கனவளவு டெசிமீட்டர் கியூப்ல இருக்கு. நாங்க போடைக்கு என்னத்துல போடணும்? SI அலகுல போடுவோம். PV சமன் என்ஆர்டில போடைக்கு. அப்ப டெசிமீட்டர் கியூப் மீட்டர் கியூப் ஆக்குறதுக்கு 10 செய்ய 3 பெருக்கி போட்டு தான் போடணும். அப்ப 16.628 தர 10 செய்ய 3 மீட்டர் கனம்.
R வந்து 8.34 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1. நியூட்டன் மீட்டருக்கு பதிலாக ஜூல் போட்டும் எழுதலாமா? சரி. வெப்பநிலை 127 பாசியண்டா 400 கெல்வின். இதை சுருக்கிறது மிகவும் இலகு. பாருங்கோ, சுருக்கி காட்டுறேன். 8.314 2 மடங்கு தான் 16.628. அப்போ 1 2. தயவு செய்து இப்படி எழுதி போட்டு எல்லாம் வெட்டாதைப்போம். இந்த அதுக்குரிய புள்ளிகள் இல்லாம போயிடும். சில பேர் அதுக்கு மார்க் தர மாட்டேன். நீங்கள் எங்கேயாவது என்ன வேற ஒரு பேப்பர்ல நீங்க செய்து பார்த்துட்டு இப்போ இது கொண்டு படிய போகும். இப்படி இப்படி எல்லாம் வெட்டு வெட்டுன்னு வெட்டுறேன். மெனாலிசி பேரும் செய்து காட்டுறோம். 1 2 மடங்கு. இந்த 2 வந்துட்டு 4 இதை 4 என்னென்று எழுதலாம்? 4 தர 10 2 எழுதலாம். அப்ப 4 4 வெட்டுப்பட்டோம். இதுல ஒரு 10 2 போட்டுறாங்களோ, 10 2 10 5 மண்டா வெட்டுப்பட்ட 10 3 பேர் இந்த களிப்பட்ட பேர் 10 3 10 3 இல்லாம போய் எல்லாமே இல்லாம போய். ஆகவே இதுல ஆன்சர் வந்து 2 3 2 தான் மிச்சு. ஓகே, அதே மாதிரி H2 வாயுவிற்கு PV சமன் NRT. H2 வாயுவுக்கு PV சமன் NRT பாவிப்பான். NH2 சமன் PV over RT. அமுக்கம் 3 தர 16 பெஸ்கல். கனவளவு V 4.157 டெசிமீட்டர். அப்ப 4.157 தர 10⁻³ மீட்டர் கனம். 4.157 தர 10⁻³ மீட்டர் கனம். கீழே 8.314 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 300 கெல்வின். இதை பார்த்தீங்கன்னா இது 2 மடங்கு தான். சரிதானே? ஆகவே இதை சுருக்கினால் இதை சுருக்கலாம். இது 5 மூல் 2 பேர். சரியோ? வளர்ந்து உங்களுக்கு எழுதுங்க, எழுதி போட்டு சொல்லுங்க. அடுத்தது போகும். சரியா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி, பாத்திரத்தினுள் வாயு கலவையின் மொத்த அமுக்கத்தை கணிக்க. அடுத்த கேள்வி போடுங்க. பாத்திரத்தினுள் வாயு கலவையின் மொத்த அமுக்கத்தை கணிக்க. பாத்திரத்தினுள் வாயு கலவையின் மொத்த அமுக்கத்தை கணிக்க. ரெண்டா, இந்த 2 குடுவைகளிலும் உள்ள வாயுக்களை 10 மீட்டர் கியூப் கனவளவுடைய ஒரு குடுவைக்கு இடம் மாற்றிட்டு வெப்பநிலையை 727 பாக சிக்கு மாத்திரம். 727 பாக சி என்றா உங்களுக்கு தெரிய வேணும் 1000 கெல்வின். 273 கூட்டணும். இதுக்குள்ள என்னென்ன இருக்குப்ப?
C2H4 எவ்வளவு இருக்கு 2 மோல். அப்ப 2 மோல் C2H4ம் வேற என்ன இருக்கு 5 மோல் H2O. அதாவது 2 குடுவைகள்லையும் தனித்தனியே இருந்த வாயுக்களை கொண்டு வந்து 10 மீட்டர் கியூப் குடுவைக்குள்ள செலுத்தி விட்டினேன். செலுத்தின பிறகு இந்த குடுவையில உள்ள வாயு கலவையின் மொத்த முகம் என்னென்று தெரியும். அப்ப எங்களுக்கு மூலெண்ணிக்கை தெரியும், கனவளவு தெரியும், வெப்பநிலை தெரியும். ஆகவே வாயு கலவைக்கு பிவி சமன் என்ஆர்டியை பாவிக்கலாம். வாயு கலவைக்கு பிவி சமன் என்ன? ஆகவே இப்ப பார்த்தோம்டா பி டோட்டல் சமன் என் டோட்டல் ஆர்டி ஓவர் என் டோட்டல் மொத்தம் 5 2 7 மூல். R 8.314 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 1000 கெல்வின். 1000 10 போடலாம். கனவளவு 10 மீட்டர் கன. ஓகே, இது சுருக்கல். இதை சுருக்கினால் இங்க வேறங்கோ இதுல 10 இதுல ஒரு 10 வெட்டுப்பட்டோம். 100 10 2 7 தர 8.314 தர 10 2 7 தர 8.314 58.2. இதை பெருக்கணும், 7ஆல பெருக்கணும் 58.2 அப்படியே கொண்டு வரும். தர 10 பெஸ்கல். இந்த கொஞ்சம் இஞ்சால தள்ளி விட்ட வேண்டாம். 5.82 தர 10 பெஸ்கல். என்னென்னு வந்த 10 பெஸ்கல் மொத்தம். சரி சொல்லுங்க, குயிக்கா செய்யலாம், டைம் எடுக்காதீங்க. சரி, மூன்றாவது கேள்வி C2H4 கேஸின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. மூன்றாவது கேள்வி C2H4 கேஸின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. C2H4 கேஸின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. உங்களுக்கு மொத்த அமுக்கம் தெரியும், இதுக்குள்ள இருக்கிற மொத்த அமுக்கம். இது ரெண்டுமே தனித்தனி மூல் தெரியும். ஆகவே பகுதி அமுக்கத்தை கணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. பகுதி அமுக்கம் சமன் மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம் என்று ஒரு சமன்பாடு நிறுவி எடுத்துனாங்க. அதை பிரி வைப்பாங்க. ஆகவே PC2H4 C2H4 அமுக்கம் C2H4 HC2H4 into P total. C2H4 அமுக்கம் 10 ன் கீழ் 7 சாரி மூல் பின்னம் 10 ன் கீழ் 7 மொத்த அமுக்கம் 5.82 தர 13 பெஸ்கல். சுருக்கினால் வார விடை 1.66 தர 13 பெஸ்கல். ரைட். இதே மாதிரி H2 இந்த பகுதி அமுக்கம் கேட்டாலும் காணுவீங்க. சரியா? ரைட். 1.66 தர 13 பெஸ்கல். ஓகே.
அடுத்தது பாத்திரத்தினுள் வாயு கலவையின் அடர்த்தியை கணிக்க. 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 அடர்த்தி சமன் எல்லாருக்கும் தெரியும். திணிவின்கள் கனவளம் அது தெரியும். இதுல எங்க திணிவு போடணும்? இதுக்கே இருக்கின்ற வாயு கலவையின் திணிவை போடணும். ஒரு விஷயம், சின்ன விஷயம். இப்ப வாயு கலவையின் திணிவு கீழ் கனவளவு. கீழ் கனவளவு. வாயு கலவையின் திணிவு 2 மூல் இது இருக்குது. அப்ப 2 மூல் தர C2H4 மூலக்கூட்டு திணிவு. C2H4 எவ்வளவு மூலக்கூட்டு திணிவு? கார்பன் சாரண திணிவு 12 தர 2 24, ஹைட்ரஜனுக்கு 4. அப்ப 28 கிராம் மூல் -1. சரியோ? அப்ப C2H4 மூல അതിന്റെ மூலக்கூட்டு திணிவால பெருக்கி இருக்கிறான். அதே மாதிரி 5 மூல் என்ன இருக்கு? H2 இருக்கு. அப்ப 5 மூல் தர H2 மூலக்கூட்டு திணிவு 2 கிராம் மூல் -1. கீழ் 10 மீட்டர் கனம். 10 மீட்டர் கனம். 2 தர 28 சரிதானே? ஏதோ பெருக்குவீங்க. சரி, 10 மீட்டர் கனம். இந்த மீட்டர் கணத்துல போடாமல் நீங்கள் அப்படியே சென்டிமீட்டர் கணத்துல எடுக்க போறோம். நார்மலா அடர்த்தி நாங்கள் என்ன நடக்கிறாங்க? கிராம் சென்டிமீட்டர் -3 எண்டுங்கள்ட்ட கேட்ட வைப்போம். சரிதானே? இல்லாட்டி நான் 100 மீட்டர் கணக்கிலேயே கழிச்சு சொல்றோம். ஏன்னா 10 மீட்டர் கணக்கு. அப்ப இதை நாங்கள் சுருக்கினா வர போட வர 6.6 பெருக்கி போட்டு 10 ஆரம்பிச்சா 6.6 கிராம் மீட்டர் -3. சரியோ? அப்படி சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்டா இந்த 10 மீட்டர் கணத்தை நாங்கள் என்ன உடஞ்சு வரணும்? 2 தர 28 சக 5 தர 2 கீழ் மீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கியூப் ஆக்குறது 10 தர 16 பெருக்கவா. 16 பெருக்கவா. அப்ப இந்த 16 மேல வந்தா 10 மேல இந்த 16 மேல கொண்டு அதே பிரமாணம் தான். அப்ப 6.6 தர 10 கிராம் சென்டிமீட்டர் -3. சரி கொடுத்துருங்க. 16 மேல கொண்டு வாங்க. அதாவது மீட்டர் கியூப்ப சென்டிமீட்டர் கியூப் ஆகுறதுக்கு 10 பெருக்கும். மீட்டர் கியூப் தம்பா மீட்டர் கியூப்ப டெசிமீட்டர் கியூப் ஆகுறதுக்கு 13 பெருக்கவா. டெசிமீட்டர் கியூப்ப சென்டிமீட்டர் கியூப் ஆகுறதுக்கு திருப்பி 13 பெருக்கவா. சோ மீட்டர் கியூப்ல இருந்து சென்டிமீட்டர் கியூப் ஆகிறதுக்கு 16 பெருக்க வேணும். தெரியும்? சரியா?
சரியா ரைட் ஓகே. அடுத்த 5வது கேள்வி எழுதுங்கோ. பாத்திரத்தினுள் புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய பாத்திரத்தினுள் புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய பாத்திரத்தினுள் புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய திண்ம ஊக்கி ஒன்று சேர்க்கப்பட்டு திண்ம ஊக்கி ஒன்று சேர்க்கப்பட்டு பாத்திரத்தினுள் புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய திண்ம ஊக்கி ஒன்று சேர்க்கப்பட்டு அதில் உள்ள ஒரு வாயு அதில் உள்ள ஒரு வாயு அதில் உள்ள ஒரு வாயு முற்றாக தாக்கமடையும் வரை விடப்பட்டது. அதில் உள்ள ஒரு வாயு முற்றாக தாக்கமடையும் வரை விடப்பட்டது. அதில் உள்ள ஒரு வாயு முற்றாக தாக்கமடையும் வரை விடப்பட்டது. முற்றாக தாக்கமடையும் வரை விடப்பட்டது. வெப்பநிலை மாறவில்லை எனக் கொண்டு வெப்பநிலை மாறவில்லை எனக் கொண்டு வெப்பநிலை மாறவில்லை எனக் கொண்டு பாத்திரத்தினுள் இருக்கும் பாத்திரத்தினுள் இருக்கும் என்று போட்டுட்டோ 3 பாட்கள் வருது ABC என்று. ஏ பாட்கள் எழுதும்போ மிகையான தாக்கியின் மூல் பின்னம் யாது? மிகையான தாக்கியின் மூல் பின்னம் யாது? பி பாட்களி வாயு கலவையின் மொத்த அமுக்கம் யாது? வாயு கலவையின் மொத்த அமுக்கம் யாது? சி பாட்களி வாயு கலவையின் அடர்த்தி யாது? சி பாட்களி வாயு கலவையின் அடர்த்தி யாது? அடர்த்தி யாது? C2H4 என்றது எரி. இது ஐதரசன். எரியினும் ஐதரசனோட தாக்கம் புரிஞ்சால் எதேன் வாயு பெற. அதுக்கு நிக்கல் ஊக்கியா பயன்படுத்தப்படுகிறது. அது நாங்கள் ஆர்கானிக்ல படிப்போம். சரிதானே? அப்ப இங்க நடக்க போற தாக்கம் என்னண்டா C2H4 கேஸ் H2 கேஸோட தாக்கம் புரிஞ்சு என்ன வர போதண்டா C2H6 கேஸ் என்று வரும். இதுதான் தாக்கம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றென்ற விகிதத்துல தாக்கம் முடியும். அப்ப பாருங்கோ ஆரம்ப மூல் C2H4 எவ்வளவு இருக்கு? 2 மூல் இருக்கு. H2 எவ்வளவு இருக்கு? 5 மூல். என்ன விகிதத்துல தாக்கம் முடியும்? 1:1. அப்ப 2 மூல் இதுல இருக்கிற 2 மூலோட தாக்கம் முடியும். அப்ப இறுதி மூல் என்னவா இருக்குமெண்டா 2 மூல் இதுல இருக்கிற 2 மூலோட தாக்கம் முடிஞ்சிடும். அப்ப இறுதி மூல் இதுல 0. இதுல 2 மூல் தாக்கம் முடிஞ்சா 3 மூல் இருக்கு. 2ஓட 2 தாக்கம் புரிஞ்சா இங்கேயும் என்ன வரும்? 2 தான் வரும். ஏன்? என்ன விதத்துல தாக்கம் நடக்குது? ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று. அதாவது தாக்கிகள் விளைவுகள் என்ற பீசமான விகிதம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இருக்குது. சரிதானே? ஆகவே இதுல எவ்வளவு வரும்? 2 மூல் வரும். ஆகவே ஏற்பாடுகள் என்னண்டா மிகையாக உள்ளதாக்கியது H2 தானே, அதிண்ட மூல் பின்னம் என்னென்று கேட்டது. அப்ப XH2 சமன் NH2 N டோட்டல். NH2 எவ்வளவு? 3 மூல். N டோட்டல் 3 × 2 5 மூல். ஆகவே ஆன்சர் 3/5. பி பாட்களி வாயு கலவையின் மொத்த அமுக்கம் என்னென்று போட்டோம் காண. அப்ப பி டோட்டல் சமன் N டோட்டல் RT/V. மொத்த மூல எவ்வளவு? தாக்கம் நினைஞ்ச அப்புறம் உள்ள மொத்த மூல போடணும். முதல் மொத்த மூல 5 × 2 7 மூல். இப்ப 3 × 2 5 மூல். சரி. R 8.314
நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை எவ்வளவு வெப்பநிலை இந்த தாக்கம் நடக்குது 1000 கெல்வி. அப்ப 1000 கெல்வி. என்ன கனவளவு பாத்திரத்துல 10 மீட்டர் கனம் அளவுடைய பாத்திரம். சோ இதை நீங்க சுருக்குவீங்களா இருந்தா வெற விடை எவ்வளவு இருக்கும்டா 4.157 தர 10⁻³ பாஸ்கல். அதாவது எப்படி சுருக்கினங்க தெரியுமோ, இது 10⁻³ அப்படியே இருக்கட்டும், 10⁻³ அப்படியே இருக்கட்டும். இது 5, இது 2 என்ன 2 வருது. 8.3 2 பிரிக்க 4.157 தர இது 10⁻³ மடங்கு தானே, 10⁻³ பாஸ்கல். சோ செய்யுங்க. அடுத்த சீபாட் கேள்வியையும் பார்ப்போம். சீபாட் கேள்வி வாயு கலவையின் அடர்த்தி. அடர்த்தி சமன் உங்களுக்கு என்ன தெரியும், வாயு கலவையின் திணிவை போடுவோம். வாயு கலவை என்ன தெரியும், என்ன 3 மூல் H2 இருக்கு. ஆகவே 3 மூல் தர 2 கிராம் மூல் -1 சக 2 மூல் C2H6 இருக்கு. அப்ப 2 மூல் தர C2H6 இந்த மூலக்கூட்டு திணிவை போடுவோம். 2 மூல் தர C2H6 இந்த மூலக்கூட்டு திணிவு எவ்வளவு, கார்பனுக்கு 12 24 மாறும் 30. அப்ப 30 கிராம் மூல் -1. ஓகே, கீழே என்ன போடுங்கள், கனவளவால பிரிச்சு விடுங்க. எவ்வளவு 10 மீட்டர் கனம், 10 மீட்டர் கனம். இதை சுருக்கினீங்கண்டா வார விடை 6.6 கிராம் மீட்டர் -3. சென்டிமீட்டர் -3 போடணும்டா 6.6 தர 10⁻6 கிராம் சென்டிமீட்டர் -3. சரியா, ரைட். இதோட 2022 ஆண்டு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் செகண்ட் டேர்ம் பேப்பர் கேள்வி செய்து முடிஞ்சது.